ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்க ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு நிஃப்டில நாம சம்பாரிச்ச அமௌண்ட் ரூ. 4290. ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், இந்த மாரி டெய்லி வந்து லெவல்ஸ மார்க் பண்ணுவோம். மேல எங்க சப்ளை இருக்கு, கீழ எங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்னு என்னோட டெலிகிராம் லிங்க்ல நான் இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி அனுப்புவேன். ஒருவேளை நீங்க என்னோட டெலிகிராம் சேனல்ல இல்லன்னா, லிங்க் நான் கீழ தரேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில 9:25க்கு இந்த மாரி மார்க்கெட்ட பிளான் பண்ணி குடுத்துருக்கேன். எப்படின்னா, மேல சப்ளை இருக்கு, கீழ டிமாண்ட் இருக்கு. ஒருவேளை இத தொட்டுட்டு மேல போச்சு அப்படின்னா பை பண்ணுவேன். ஒருவேளை இங்க எனக்கு சப்ளை தொட்டு கீழ வந்தான்னா, எனக்கு செல் பண்ணுவேன் அப்படின்னு நான் குடுத்துருக்கிறேன் 9:25க்கு. நான் பேங்க் நிஃப்டி டிரா பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன். இதுலயும் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல சப்ளைய தொட்டிருக்கான். சப்ளைய தொட்டு மார்க்கெட் கீழ வரான். இது எத்தன மணிக்கு அனுப்பிச்சிருக்கிறேன்? 9:37க்கு இத அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் சப்ளைய தொட்டு கீழ வரான். ஃபர்ஸ்ட் இருக்கு. இத உடைச்சு வைக்கிறான். 2வது இருக்கு. இதையும் உடைச்சு வைக்கிறான். மீன்ஸ் என்னன்னா, நான் டவுன் ட்ரெண்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லோவெல்லாம் உடைச்சு எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குறான். ஸோ அப்ப என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி நான் 15 நிமிஷம் மார்க்கெட் புல்லிஷ்ன்னு பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் புல்லிஷா இருந்தா மேல தான் போகணும். ஸோ எனக்கு பை பண்றது ப்ரோ ட்ரெண்டா இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஓகே கன்டினியூஸா ஒரு ட்ரேடிங் ரேஞ்சே உடைக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் லோ, செகண்ட் லோ உடைச்சு எல்லாத்தையும் மார்க்கெட் கீழ வைக்கிறனால, மார்க்கெட் என்ன பண்ணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 1:3 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கவுண்டர் ட்ரேட் போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்றேன். ஸோ நான் இது வந்து 9:37க்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் கரெக்ட்டா வரேன். எத்தன மணிக்கு? 9:49க்கு வந்தான். இதுல என்ட்ரி 1 ட்ரிகர் ஆகிருச்சு. ஸோ நான் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன். கவுண்டர் ட்ரேட் எடுக்கனால என்ன பண்ணிருப்பேன், இந்த டிபி 1 புக் பண்ணிப்பேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இதுல 1:3 எதிர்பார்ப்பேன். எனக்கு மேல போச்சுன்னா 10 பாயிண்ட் லாஸ் ஆகும். கீழ வந்துச்சுன்னா 30 பாயிண்ட் ப்ராஃபிட் ஆகும் நான் பார்ப்பேன். மார்க்கெட் இங்கேருந்து வந்தா கரெக்ட்டா எனக்கு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, 9:55க்கு எனக்கு டிபி 1 ஹிட் ஆச்சு. நான் இதுலேருந்து மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேங்கிறத உங்களுக்கு சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க. ஸோ இது என்னோட ப்ராஃபிட்டு. இது என்னோட ஸ்டூடண்ட் ஒரு ஆள் எடுத்த ப்ராஃபிட். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்றேன். அவரு எடுத்த ட்ரேட எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாரு. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் எதுக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்றேன்னா, உங்களாலயும் நீங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்கள என்கரேஜ் பண்றதுக்காக இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதெல்லாம் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க. எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி இருந்திருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா, காலைல மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறேன். கரெக்ட்டா எனக்கு மார்க்கெட் என்ன பண்றான் அப்படின்னா, சப்ளைல எனக்கு இந்த 5 நிமிஷம் சப்ளைல எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறான். இன்னைக்கு 9:15க்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுக்கப்புறம் இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் போவேன். ஸோ 5 நிமிஷத்தில பார்க்குறேன், மார்க்கெட் மேலேருந்து கீழ வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுவேன், இத விடவும் அடுத்த டைம் ஃப்ரேம் போறேன். எனக்கு இப்ப மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி 15 நிமிஷம் மார்க்கெட் புல்லிஷ் இருக்குல்ல. நான் ஒருவேள இந்த ட்ரேட் எடுத்தேன்னா, எனக்கு மார்க்கெட் இங்கருந்து மேல போச்சுன்னா, நான் பை ட்ரெண்ட் எடுப்பேன். அது வந்து எனக்கு ப்ரோ ட்ரெண்டு. சப்போஸ் மேலேருந்து கீழ வரதுனால, ஏன்னா 10 நிமிஷம் புல்லிஷா இருக்கனால, கீழ வந்தா எனக்கு அது கவுண்டர் ட்ரேடு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு ட்ரேடிங் ரேஞ்சே உடைக்கணும். அதாவது டபுள் சிஹெச் வைக்கணும். அதாவது 2 டிமாண்ட உடைச்சுச்சு அப்டின்னா, நான் அத வந்து டபுள் சிஹெச்ன்னு சொல்லுவேன். அந்த மாரி உடைக்குதான்னு பார்ப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல உடைச்சு வச்சிருக்கிறான். ஸோ எனக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கீழ வரதுக்கு. மார்க்கெட் எங்கேருந்து வரான்? சப்ளைலேருந்து வரான். ஸோ இதுவும் பத்தாது. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரணும் அப்டின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மார்க்கெட் இப்ப என்ன பண்றான்? எனக்கு இங்க ஒரு லோ இருக்கு. இதையும் உடைக்கிறானான்னு நான் பார்க்குறேன். இப்ப மார்க்கெட் இப்ப இதையும் உடைச்சிருக்கான் இம்பல்ஸ் கேண்டலோட. ஸோ இப்ப எனக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. கவுண்டர் ட்ரேடுக்கு நான் என்ன பண்ணுவேன், WCHCH பார்ப்பேன். ஸோ WCHCH எனக்கு கன்ஃபார்மா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நான் இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணலாம், ட்ரேடுக்கு பிளான் பண்ணலாம். இப்ப நான் ட்ரேட் பிளான் பண்ணா என்ன பண்ணுவேன், நான் செல்லு தான் போப்போறேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, இங்க இருக்கிற இந்த அன்மிட்டிகேட்டட் ஜோன் இருக்குல்ல, இங்க மார்க்கெட் வந்துச்சுன்னா ட்ரேட் அப்படின்னும், இங்க இருந்து கீழ வர்றதுக்கு வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம், போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, இது 2ஆ பிரிப்பேன். எனக்கு என்ட்ரி 1, என்ட்ரி 2ன்னு நான் 2ஆ பிரிப்பேன். இந்த இடத்துலேருந்து வந்து இப்ப இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் எனக்கு என்னன்னா, மேல லிக்விடிட்டி வச்சுட்டு கீழ இறங்குறேன் பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக மார்க்கெட் மேல வருவான். அப்படி வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இத வந்து என்ட்ரி 1 அப்படின்னு நான் பிளான் பண்ணுவேன். ஸோ என்ட்ரி 1 ஒருவேள நான் எடுக்கிற என்ட்ரியவே அவன் என்ன பண்ணுவான்னா, லிக்விடிட்டியா மாத்தலாம். இதுக்கு மேலேயும் லிக்விடிட்டி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னா, மார்க்கெட்டுக்கு மேலேயும் வருவான் அப்படிங்கிறனால, இதுக்கு மேல போய் நான் என்ன பண்ணுவேன், இது என்ட்ரி 2ன்னு நான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா, சப்ளைலேருந்து இறங்குனான். அவன் வந்து என்ன சொன்னான், ஒரு 10 to 20% தான் மிட்டிகேட் ஆயிருக்கான். ஸோ, அவன் 50% அத மிட்டிகேட் பண்றதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா, அங்க போனாலும் நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வெளில வந்துறக்கூடாது. ஸோ, அதனால என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல என்ட்ரி 2ன்னு பிளான் பண்ணுவேன். ஒருவேளை எல்லாத்தையுமே எடுத்து அவன் எனக்கு எகென்ஸ்ட்டா போயிட்டான் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், எஸ்எல் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருவேன். இந்த டயத்துல நமக்கு இன்னும் வேற வழியே இல்ல. இந்த மாரி ஒரு சில நாளைக்கு நடக்கத்தான் செய்யும். நாம அப்போ மார்க்கெட் எகென்ஸ்ட்டா போய் சண்டை போடாம, ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு வெளில வர்றது நல்லது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு ரெட் கேண்டில் இந்த மாரி பெருசாமே பாடி க்ளோஸ் வைக்கணும். ஸோ, இப்ப நான் என்னோட என்ட்ரி பிளான்லாம் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப இது என் மைண்டுக்கு நான் என்ன தோணும்னா, நான் எடுக்கிற ட்ரேடு கவுண்டர் ட்ரேடு. அதனால எஸ்எல் மஸ்ட்ங்கிறத நான் இங்க எழுதி வச்சிருப்பேன். இது என்ன ட்ரேட்னா கவுண்டர் ட்ரேடு. கீழ எஸ்எல் மஸ்ட்ன்னு எழுதி வச்சுப்பேன். இது நம்ம ரெஃபரன்ஸ்.
அப்ப என்னன்னா, இங்கருந்து வந்து எந்த இடத்துல திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்துலருந்து வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. அதனால நான் வந்து TP1ன்னு வைக்கிறேன். இதையும் போஸ்ட் பண்ணி உடைச்சேன்னா, மார்க்கெட் இங்க வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் இத வந்து TP2ன்னு வச்சுப்பேன். ஸோ, இன்னைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. நான் கவுண்டர் ட்ரேட் தான் எடுக்கிறேன். எனக்கு 1:3 வந்துச்சுன்னா, நான் மார்க்கெட்லருந்து வெளில போயிருவேன். அப்படிங்கிற பிளான்ல மார்க்கெட் உள்ள இறங்கியிருக்கேன். மார்க்கெட் மேல போணும். இந்த என்ட்ரி 1 ட்ரிகர் ஆயிட்டு கீழ வரணும். அப்படி இல்லாட்டி இதுக்கு மேல இருக்க இந்த ஸ்டாப் லாஸ எடுத்துட்டு, இதுல போய் என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டு கீழ வரணும். ஒருவேள அப்படியே எகென்ஸ்ட்டா போச்சுன்னா, இங்க போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். நான் என்ன பண்றேன்னா, ப்ராப்பரான ரூல்ல எனக்கு உள்ள ரூல்ல தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ, ஸ்டாப் லாஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ, அதனால நான் இந்த இடத்துல எனக்கு வொர்க் அவுட் ஆகும். ஸோ, இப்ப இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் மனி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுல சப்ளை அண்ட் டிமாண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ். நான் இப்ப இங்க எழுதி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 15 நிமிஷத்துல மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படின்னு. ஸோ, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து எழுதி வச்சிருப்பேன். ஸோ, சப்ளை டிமாண்ட்னா என்ன? தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஆர்டர் பிளாக்னா என்ன? மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், மல்டி டைம் ஃப்ரேம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு பிளேலிஸ்ட்ல இங்க எஸ்எம்சி லேர்னிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வீடியோ குடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அதில உள்ள முக்கியமான விஷயங்கள சுருக்கி கன்டென்ட் தான் நான் இந்த வீடியோல தர்றேன். ஸோ ஒருவேள அத நீங்க பார்க்கலன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இன்னும் கொஞ்சம் புரிதல் எளிமையா இருக்கும். இப்ப எனக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. இப்ப நான் இங்க இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணணும்? இங்கேருந்து போகணும். என்னோட என்ட்ரி எடுத்துட்டு கீழ வரணும். இதுதான் என்னோட எய்மு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் எனக்கு இங்கெல்லாம் லிக்விடிட்டி வச்சுட்டு வரான். 2வது கன்ஃபர்மேஷனும் இங்கேயும் லிக்விடிட்டி வச்சுட்டு வரான். ஸோ மார்க்கெட் என் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். மார்க்கெட் என்ன பண்றான்? கரெக்ட்டா பாருங்க. இந்த கேண்டில் கரெக்ட்டா 9:48 கேண்டில் போனா, கரெக்ட்டா எனக்கு என்ன பண்ணான், இந்த 2 லிக்விடிட்டி எடுத்து, நான் எதிர்பார்த்த மாரி இந்த இடத்துல உள்ள ஆர்டர ட்ரிகர் பண்ணான். ட்ரிகர் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் மார்க்கெட் என்ன பண்றான்னு பாருங்க. எனக்கு இப்போ இங்க என்ட்ரி 1 ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒருவேளை இதுவும் ஒரு லிக்விடிட்டி. இந்த பிளாக் கேண்டில் மேல போய் இதையும் எடுத்துட்டு கீழ வரலாம். நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனா, என்ன பண்ணேன்னா, மார்க்கெட் மேலேருந்து கீழ வரதுக்கு இந்த 2 லிக்விடிட்டியுமே அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கு பாருங்க. இந்த கிராஸ்ல ஒரு லிக்விட் இருக்கா? இது 3யும் எடுத்துட்டு மேலேருந்து கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த இடத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். என்னன்னா, மார்க்கெட் நம்ம சைடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். பாருங்க, என்ட்ரி இங்க எடுத்தான். கவுண்டர் ட்ரேட் நான் 1:3 தான் எதிர்பார்க்கிறேன். கரெக்ட்டா இது எத்தன மணிக்கு? 9:55க்கு எனக்கு டார்கெட் புக் ஆயிருக்கு. ஸோ, இந்த ப்ராஃபிட் தான் எனக்கு என்ன கிடைச்சுச்சு அப்படின்னா, ஸோ நான் எத்தன மணிக்கு என்ட்ரி ஆயிருக்கேன்? 9:49க்கு என்ட்ரி ஆயிருக்கேன். எத்தன லாட்டு? நிஃப்டில 2 லாட் எடுத்திருக்கேன். ஸோ, ஒரு லாட் 50, 2 லாட் எடுத்திருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன்? 60ல நான் என்ட்ரி ஆயிருக்கேன். ஸோ, நான் எப்போ எக்ஸிட் ஆயிறேன்? 9:55க்கு எக்ஸிட் ஆகுறேன். எனக்கு அதில எவ்வளவுக்குள்ள நான் எழுதியிருக்கேன்? 103க்கு. கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 40 பாயிண்ட். நான் உள்ள இறங்குனதே 10 பாயிண்ட் லாஸ், 30 பாயிண்ட் ப்ராஃபிட்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ, அப்படி எய்ம் பண்ணி உள்ள போனேன். ஸோ, 40 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இது எனக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ, ஒரு இன்ட்ராடேக்கு எனக்கு 40 பாயிண்ட்ங்கிறது நல்ல மூவ். எனக்கு அதன் மூலமா கிடைச்ச ப்ராஃபிட் ரூ. 4,290. இந்த கான்செப்ட்க்கு பேரு ஸ்மார்ட் மனி கான்செப்ட். நீங்க இந்த கான்செப்ட் என்ட்டேருந்து கத்துக்கணும் அப்படின்னா, நான் கீழ குடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்கள அதில கான்டாக்ட் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. டேக் கேர். பாய்.